இருக்கிறேன்? நான் ரொம்ப சூப்பராக இருக்கிறேன். வெல்கம் பேக் டு மிடில் கிச்சன் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் டைமில் தான் ஸ்டார்ட் ஆக போகிறேன். நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இன்றைய சாக்லேட் பேஸ்ட்டு தான் செஞ்சு கொள்ள போகிறேன். அதுக்காக தான் சாக்லேட்டை வந்து டபுள் பாயில் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் இந்த டபுள் பாயிலுக்காக வந்து 40 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட்டோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க்கும் சேர்த்து தான் டபுள் பாயில் பண்ணி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான ஒரு சாக்லேட்டை யூஸ் பண்ணி டபுள் பாயில் பண்ணிக்கொள்ள இயலும். எப்பயும் போல் எங்களுடைய பேஸ்ட் வந்து ரெக்டாங்கிள் டிசைனில் தான் நான் வந்து என்னுடைய பேஸ்ட் ஷீட்டை கட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதோட வந்து கட் பண்ண பேஸ்ட்ரி ஷீட்டுக்கு நடுவில் எங்களுடைய சாக்லேட் ஸ்ப்ரெட்டை வச்சுட்டு அதை ஃபோல்ட் பண்ணி எங்களுடைய பேஸ்ட்ரி நாங்கள் ரெடி பண்ணிக்கொள்வோம். எல்லாம் ரெடியானதும் அதை வந்து ஒரு பேக்கிங் ஷீட்டில் மாற்றிட்டு அதுக்கு ஃபைனலாக ஒரு எக் வாஷ் கொடுத்து 180 டிகிரிஸில் 5 மினிட்ஸ் வரைக்கும் ப்ரீஹீட் பண்ணி அவனில் 20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். எப்போதும் ஒவ்வொருத்தருடைய அவனை பொறுத்து அதனுடைய டிகிரிஸும் அதனுடைய டைமும் மாறக்கூடும். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். எங்களுடைய பேஸ்ட்டு வந்து பேக்காகும் வரைக்கும் அதை சைடில் எனக்கு காஃபி கப் ஒன்று தான் ரெடி பண்ணிக்கொள்ள போகிறேன். மார்னிங் எப்பயும் வழக்கமாக வந்து நான் டீ குடிக்கிறத வச்சிருக்கிறேன். பட் இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்காக தான் காஃபி கப் ஒன்று ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு கட்டாயம் மார்னிங்க்கு டீயோ காஃபியோ கட்டாயம் வேணும். உங்களுக்கு எப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் கட்டாயம் சொல்லுங்கள். நான் காஃபி ரெடி பண்ணி கொண்டிருக்க போக்குள்ளே என்னோட பேஸ்ட்ரியும் வந்து பேக் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லாவே சாஃப்டாக கிறிஸ்பியாக அதே மாதிரி நல்லா பஃப்பாக வந்திருக்கிறேன். சாக்லேட் எல்லாம் மெல்ட் ஆகியும் இருக்கிறேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம். காஃபிக்கும் பஃப் பேஸ்ட்ரிக்கும் வந்து காம்பினேஷன் நல்லாவே இருந்தது. கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டாக வீடியோவில் லஞ்ச் ரெசிபி தான் பார்த்துக்கொள்ள போகிறேன். நான் லஞ்சுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு சிக்கன் கறி தான் செஞ்சு கொள்ள போகிறேன். அதுக்கு வந்து போனோட சேர்த்தின சிக்கன் 1/2 kg அளவுக்கு எடுத்திருக்கிறேன். அதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்திட்டு அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதோட 4 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா பவுடர், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர், அதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் சேர்த்து தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்து கொண்டிருக்கிறேன். ஃபைனலாக வந்து கொஞ்சம் சோய் சாஸ் ஆட் பண்ணி நான் இந்த சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆனதும் அதுக்கு நான் கறி லீவ்ஸ் கொஞ்சம் தூவி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தூவிக்கொள்ளுங்க, இல்லைன்றாலும் பிரச்சனை இல்லை. ஒரு குக்கிங் பாட்டில் வந்து ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணி ஆயில் நல்லா சூடானதும் அதுக்கு வந்து பேலன்ஸ் ஆகி இருக்கிற கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட்டை போட்டு அது கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் அதை ஃப்ரை ஆக விட்டுடுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதுக்கு வந்து சீரகம், ஏலக்காய், கருவேப்பட்டை சேர்த்து அதுவும் கொஞ்சம் தாளிக்கும் வரைக்கும் விட்டுடுங்க. அதோட வந்து நாங்கள் பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் எல்லாம் போட்டு அதுவும் தாளிக்கும் வரைக்கும் விட்டுட்டு ஆனியனும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிக்கொண்டு வரப்போ போகல அதுக்கு வந்து நாங்கள் வச்சிருக்கிற டொமேட்டோவையும் க்ரீன் சில்லியும் சேர்த்திக்கொள்வோம். நான் இதில் வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு டொமேட்டோ சேர்த்திக்கொண்டு ஏன்னா டொமேட்டோ போதான்றபடியால் அது வந்து வீடியோவில் கேப்சர் ஆகல. நீங்களும் கட்டாயம் டொமேட்டோ 1.5 அளவுக்கு சேர்த்திக்கோங்க. டொமேட்டோ எல்லாம் சேர்ந்து நல்லா தாளித்து வந்ததுக்கப்புறமா அதுக்கு வந்து நாங்கள் மேரினேட் பண்ணியிருக்கிற சிக்கனை போட்டுட்டு அதுக்கு வந்து கெட்டியான தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் கொதிக்கும் வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க லோ ஃப்ளேமில். சிக்கன் நல்லா பாயில்டாகி வரப்போ போக்கில் அதுக்கு 1.5 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்து அதை நல்லா வேக விட்டுக்கோங்க மீடியம் ஹீட்டில்.
எங்களுடைய சிக்கன் கறி இப்போ நல்லாவே வெந்துடுச்சு பாருங்கள். இப்படி தயாரிக்கும். உங்களுக்கு கொஞ்சம் திக்கான கிரேவி வேணுமென்னா இன்னும் கொஞ்சம் வேக விட்டுக்கோங்க. நான் இந்த ஒரு பதத்துலேயே நான் என்னுடைய ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி கொண்டுட்டேன். உங்களுக்கு இதுக்கு மேலால் ஃபைனலாக வேணுமெண்டா கொத்தமல்லி இலை கூட யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும். பட் நான் கறி லீவ்ஸ் யூஸ் பண்ணி இருக்கிறனால நான் கொத்தமல்லி இலை யூஸ் பண்ணல. எங்களோட கிரேவி பார்த்தீங்கன்னா ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள் இதையும். முருங்கைக்காய் தான் பால் கறிக்கு எடுத்திருக்கிறேன். முருங்கைக்காயோட சேர்த்து கிழங்கும் பருப்பும் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். அதுக்கு வந்து எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு தண்ணி பாலில் வேக விட்டுட்டு எங்களோட வெஜ்ஜஸ் எல்லாம் வெந்ததும் அதுக்கு வந்து திக்கான தேங்காய் பாலை ஊற்றி அதை கொதிக்க விட்டு ஃபைனலாக அதுக்கு தாளிப்பு போட்டு இறக்கி கொள்வது தான். வேறு எந்த ஸ்பெஷலும் இல்லை இந்த பால் கறியில். இன்றைக்கி எங்களுடைய லஞ்ச் வந்து இப்படி தான் போனேன். ரொம்பவே சிம்பிளாக தான் இருந்தேன். இன்ஷா அல்லாஹ் வார வீடியோஸில் வந்து எதாச்சும் ஸ்பெஷலாக கொண்டு வரதுக்கு நான் கட்டாயம் ட்ரை பண்ணுறேன். நான் தாளிப்புக்கு கடுகோட சேர்த்து வெங்காயமும் சேர்த்து ஃப்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கு வந்து வெள்ளைப்பூடு சேர்த்தி இருக்கிறேன். வெள்ளைப்பூடு 4-5 துண்டு வரைக்கும் சேர்த்தி இருக்கிறேன். இன்றைக்கி இந்த வெள்ளைப்பூடு சேர்த்தினன்றபடியால் எங்களுடைய பால்கறி வந்து கொஞ்சம் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் ஒன்று தந்தேன். டேஸ்ட்லேயும் சரி அந்த ஸ்மெல்லையும் சரி அந்த தாளிப்புடி அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாவே முருங்கைக்கறியில் கிடச்சி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எங்களோட ஸ்டைலே நாங்கள் வந்து ஏதாச்சும் வந்து ட்ரை பண்ணினேன்டா அது எங்கள் உள்ளத்துக்கும் சந்தோஷமாக இருக்கிறேன். நாங்கள் விரும்பி செய்கிற ஒரு விஷயத்தை எங்களை ஹோம்ல இருக்கிற ஆட்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்து அவங்க அதை கொண்டு சந்தோஷப்பட்டாங்கண்டா. அதை கொண்டு அவங்க வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்கண்டா. அதில் கிடைக்கிற சந்தோஷமே வேறு. ஸோ நான் வந்து எப்பயும் ஒரே மாதிரி இல்லாமல் ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதே மாதிரி நீங்களும் ஹோமில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எப்பயுமே ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுங்க. நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமென்னு. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. பாய், டேக் கேர்.